வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்லேயே ஒரு நியூ பேட்டர்ன் பசில் ஒன்று, நியூமெரிக்கல் பசில் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான பிக்சர் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகிருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பசில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் பேஸ்டு பசில், ஹை லெவல் தான். இந்த பசில் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஓ நல்ல சம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டி அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 10 டிஜிட் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 டிஜிட் ரோல் நம்பரை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதுக்காக ஒரு 8 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கிறது க்ளூ மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம 10 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பரை கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ 10 டிஜிட்னால 10 டேஷ் போட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட் எப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ஸோ கண்டிஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் 0. அப்போ இது வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகாது, நான் 0 போட்டு அடிச்சு வச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 0 டஸ் நாட் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இன் ரோல் நம்பர். 0 வந்து ஒரு தடவைக்கு மேலே இந்த ரோல் நம்பரில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஃபார்ம்டு பை 9th and 10th digit is product of the digit 4th and 5th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9ம் 10 கிடைக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 9ன்னு போட்டால் இங்கே என்ன கிடைக்கும்? 7 × 9 63 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ 2 consecutive digit of the roll number is same. அதாவது அடுத்தடுத்து வர நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாது. 2 நம்பர் அடுத்தடுத்து வர நம்பர் சேமாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 போடுறேன்னா இங்கேயும் 4 இருக்கக்கூடாது அப்படின்றதான் இங்கே மீனிங். தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஃபார்ம்டு பை 7th and 8th digit is the product of consecutive even or consecutive odd. என்ன சொல்கிறாங்கன்னா, 7th 8th நம்பர் என்னவா இருக்குன்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஆடுன்னு எழுதிக்கிறேன், ஈவன் எழுதிக்கிறேன். செக் பண்ணலாமா? கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா அடுத்தடுத்த ஆட் 1 போட்டேன்னா இதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் ஆட் என்ன? 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 03. ஏன் 03 போகிறேன்னா இது 2 டிஜிட். ஸோ இங்கே நான் ஃபில் பண்ணால 03ன்னு போகிறேன். அடுத்து 3 5 15. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 7 8ல் வர பாசிபிள். 03 இல்லை 15 இதெல்லாம் வர பாசிபிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 7 35. அடுத்து 7 9 63. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 11 99. நீங்கள் யோசிப்பீங்க, பட் இந்த 99 போய் நான் இங்கே போட முடியாது. ஏன்? கன்சிக்யூட்டிவ் 2 நம்பர் வந்து சேமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இந்த பாசிபிலிட்டி எடுக்க தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் போக போகிறோம். ஈவன் நம்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 4 8 வரலாம், 08 வரலாம், இல்லை 4 6 என்ன வரலாம்? 24 வரலாம், 6 8 48 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 10 80 வரலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அது இருக்கட்டும், அடுத்ததுக்கு போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th டிஜிட், 4th கண்டிஷன், 6th டிஜிட் இஸ் 2 more than the 3rd டிஜிட். அதாவது தேர்டை காட்டிலும் 2 கூட இருக்குமாங்க 6. தேர்டு வந்து 3னா அப்போ 6 ஒன்று 5 இருக்கும். இங்கே என்ன நம்பர் வந்தாலும் அதை விட 2 கூட இருக்குமா இங்கே. ஸோ அதை நம்ம மறந்துடாமல் நம்ம எழுதி வச்சுக்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 6th டிஜிட் என்னவாக இருக்கும்? எக்ஸ் + 2ஆக இருக்கும். கரெக்டாக? ஓகே. அடுத்த கண்டிஷன், நம்பர் ஃபார்ம்டு பை 7th and 8th digit is 1 less than the number formed by 4th and 5th. அதாவது 4th 5th ஒரு நம்பர் வருமா, இந்த நம்பரை காட்டிலும் இந்த 7th 8th வர்றது 1 லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 16 அப்படின்னு வருதுன்னா 7th 8th என்ன இருக்கும்? 15 இருக்கும். இந்த நம்பரை காட்டிலும் இது 1 லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ நான் இதை ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இது அப்போ என்ன வரும்? y - 1 அப்படின்னு வரும். கிளியராக எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஃபார்ம்டு பை 9th and 10th டிஜிட் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9thலையும் 10thலையும் சேர்த்து பார்த்தோம்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அந்த டிஜிட் வந்திருக்கணும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன? 1 × 1, அதாவது 1 ஸ்கொயர் 1. அடுத்து 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. பட் இங்கே எனக்கு என்ன தான் இருக்குது? 2 digit தான் ஃபில் பண்ணும். 100ன்றது 3 digit போயிடுது. ஸோ
ஸோ இப்போ நான் இந்த 9 நம்பரில் ஒன்று தான் இங்கே ஃபில் பண்ணி ஆக போகிறேன், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஆனால் முன்னாடி ஒரு கண்டிஷன் இந்த 9th 10th பற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது 4th டிஜிட்டை 5th மல்டிப்ளை பண்ணால் 9th 10th கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4 2 அப்படின்னு நான் ஃபில் பண்ணால் 4 × 2 என்னது 8, அது இங்கே கிடச்சிருந்துருக்கணும். இதுதான் நமக்கு முன்னாடி கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அழிச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஃபஸ்ட் இதை எடுக்கிறேன், 1 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1 ஃபில் பண்ணுறேன்னா இங்கே என்ன வந்திருக்கணும், 1 1 போட்டால் அப்போ தானே இங்கே 1 கிடைக்கும். ஆனால் அதை மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கிது எனக்கு. ஆனால் இது என்னது, கன்சிக்யூட்டிவ் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் சேமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ 1 1 இங்கே வராதுல்ல. ஓகே, வேறு பாசிபிலிட்டி எடுப்போம். இப்போ நான் இங்கே 9 ஃபில் பண்ணுறேன், அப்போ எனக்கு அதே 3 3 வரும். ஸோ கிடைக்காது. சரி, வேறு ஏதாவது 4, அப்போ இங்கே என்ன வரும், 1 × 4 அப்படின்னு போடுறேன். அப்போ எனக்கு இங்கே 4 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஆனால் இன்னொரு கண்டிஷன் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 4th டிஜிட்டும் 5th டிஜிட்டும் பார்க்கும்போது 7th 8th ஒன்று கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 14 இருக்குன்னா இங்கே என்ன இருக்கணும், 13 இருக்கணும். கரெக்டாக? அதுக்கு தான் நான் இங்கே பாசிபிலிட்டி உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன், அந்த ஆட் கன்சிக்யூட்டிவ் நம்பரும் ஈவன் கன்சிக்யூட்டிவ் நம்பர். ஸோ இந்த பாசிபிலிட்டியில் ஒன்று தான் கண்டிப்பாக இங்கே இருக்க போகுது. அப்போ இங்கே நான் 14 போட்டால் எனக்கு இங்கே 13 தான் இருக்கணும். இங்கே 13க்கு எனக்கு எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. ஸோ இதில் உள்ள நம்பர் தான் நாங்கள் வந்து ஆகணும், ஏன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர் இதுதானே, ஆட் நம்பர் ஈவன் நம்பர். ஓகே, அப்போ எது வரலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா, இப்போ இங்கே நான் 36ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 36 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ என்ன நம்பர் வரும், 4 × 9. 4 × 9 நமக்கு என்னது 36. அப்போ இங்கே 49 இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடியது 48 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ 48 பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டானது. நீங்கள் கேட்கலாம், ஏன் 9 × 4ன்னு போடக்கூடாதா? அப்போ 94ன்னு பிளேஸ் பண்ணால் இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கணும், இந்த இடத்துல 93 பாசிபிள் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு இருந்திருக்கணும். அது இல்லை. ஸோ நம்ம அட் அ டைம்லையே 3 விஷயத்தை யோசிக்கிறோம். இந்த ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்னு யோசிக்கிறோம், இங்கே என்ன போட்டு மைனஸ் பண்ணி இங்கே என்ன கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கொண்டு வரும்னு யோசிக்கிறோம். இதுதாங்க ரீசனிங்க. பார்த்தீங்களா? இப்போ அட் அ டைத்தில் நம்ம யோசிச்சிருக்கோம். வேற நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா, ரொம்ப யோசிச்சு 8 8s are 64, இல்லைனா 32 × 2 64. இங்கே 32 × 2ன்னு பிரிக்கிறேன்னா என்னால் இங்கே 9 10ல் 32 × 2ன்னு பிரிக்க முடியாதுல்ல. இங்கே 32 இங்கே 2ன்னு போடுவீங்களா, சிங்கிள் டிஜிட் தான் ஒன்று 2 சைடும். சாரி, இங்கே 32 × 2 32 × 2ன்னு போட்டால் இங்கே நம்ம என்ன செய்யலாம், 64ன்னு போடலாம். ஆனால் இங்கே ஒரே கட்டத்தில் டபுள் டிஜிட் ஃபில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால இந்த பாசிபிலிட்டி வராதுன்னு இப்படின்னு நம்ம நிறைய யோசித்து சால்வ் பண்ணுறதுக்கு மொக்கையாக என்ன செஞ்சுட்டு போயிடலாம், நான் எடுக்கிற நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எடுக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது அதை விட 1 கம்மியாக 7 8ல் இருக்க போகுது. கரெக்டாக? அப்படி ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த 36 ஃபில் பண்ணால் எனக்கு இங்கே 49 பிளேஸ் ஆகும். அப்போ 4 9s are 36ன்னு போடலாம். இதோட ஒன்று கம்மியாக இங்கே இருக்க பாசிபிலிட்டி 48. ஸோ இந்த 4 8 நான் இங்கே ஃபில் பண்ணலாம். சிம்பிளுங்க. ஓகே, வேறு எதையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். ஸோ போர்டை அழிச்சிடலாம். நீங்கள் நிறையா பார்க்கும்போது குழம்பிடுவீங்க. இப்போ இந்த ஆடு ஈவன் வந்து எனக்கு 7 8க்கு தான் ஃபில் பண்ண யூஸ் ஆச்சு. ஸோ இது நமக்கு அடுத்து முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஸ்கொயரும் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை, ஏன்னா 9th 10th நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இனி உங்களுக்கு போர்டு கிளியர் ஆயிரும். இங்கே என்ன ஃபில் பண்ணியிருக்கோம், 4 9 ஃபில் பண்ணியிருக்கோம். 4 9 இதோட மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே வந்து இருக்கு. இதோட 1 கம்மியாக இருக்கும் 7 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்கே 48 அப்படின்னு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிஜிட் 6th டிஜிட் இதோட டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஃபார்ம்டு பை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 டிஜிட் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்னவா இருக்கணும், பிரைம் நம்பராக இருக்கும். கரெக்டா? அப்போ என்ன இருக்கணும், இங்கே
ரெண்டுலேயுமே 1 இருக்கலாம், சரியா? 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம். இந்த இதுலேயுமே இதுதான் இருந்தாகணும், இதுலேயுமே இதுதான் இருந்தாகணும். ஏன்னா பிரைம் நம்பர்ஸ் அந்த 10க்குள்ள எனக்கு 1 to 7 மட்டும்தான் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? The 2-digit number formed by second and third is perfect square. அதாவது 2-digit நம்பருமே ஃபார்ம் ஆகுமா செகண்ட் தேர்டையும் சேர்த்து பார்க்கும்போது அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணுமா? அப்போ 2, 3 நான் எடுத்து பார்த்தா அது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க வேண்டும். ஓகே, இப்போ இது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். இந்த 2 நம்பரையும் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்களா, இதை நான் ஸ்கொயர்னு பார்க்கும்போது செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் ஸ்கொயர்னு பார்க்கும்போது அது உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக எனக்கு ஸ்டார்டிங் வந்து இந்த 5 நம்பர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த 5 நம்பருக்குள்ளே ஒன்று தான் இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இதில் வர ஸ்கொயர்ஸை மட்டும் நான் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தா 4 ஸ்கொயர் 16 வரலாம், கரெக்டாக? அடுத்து 5 ஸ்கொயர் 25 வரலாம். அடுத்து 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயருக்கு அப்புறம் 6 ஸ்கொயர் வந்து 36 வரலாம். அடுத்த ஸ்கொயர் நான் போகிறேன், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்கொயர் நான் 7 ஸ்கொயர் 49 போகும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடுது? ப்ரைம் நம்பர் வரல, கரெக்டாக? ப்ரைம் நம்பர் இந்த இடத்துல வரல. நீங்கள் அடுத்து எந்த பாசிபிலிட்டி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் வராது. ஸோ இங்கேயே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டும் ப்ரைம் நம்பராக இருக்கணும், இந்த டிஜிட்டும் ப்ரைம் நம்பராக இருக்கணும், இந்த ரெண்டும் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும். ஸோ எனக்கு பார்க்கும்போது இந்த 3 பாசிபிள் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஜிட் ப்ரைம் நம்பராகவும் இருந்து இந்த 2 டிஜிட்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கிறதுக்கு. கிளியராக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். புரியலைன்னா எந்த இடம் உங்களுக்கு புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க, 5th டிஜிட்டும் 6th டிஜிட்டும் டிஃபரன்ஸ் பண்ணால், அதாவது 5th டிஜிட்னா 9, 6th எக்ஸாக வச்சுக்குவோம். இது பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டிஷன் எழுதி வச்சோம், எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னா, தேர்ட் டிஜிட் வந்து அதிலிருந்து 6th டிஜிட்டை கம்பேர் பண்ணும்போது 6th 2 கூட இருக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் தேர்டு வந்து எக்ஸ்னா 6th டிஜிட் வந்து x+2 அப்படின்னு முன்னாடி ஒரு கண்டிஷன் பார்த்துருந்தோம். அப்போ எனக்கு இந்த 3 பாசிபிள் தான் இருக்குது, கரெக்டாக? எனக்கு இந்த 3 ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயர் தான் செகண்ட் அண்ட் தேர்டில் உட்கார்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. 16 இருக்கலாம், இல்லை 25 இருக்கலாம், இல்லைனா 36 இருக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த லாஸ்ட் டிஜிட்டை காட்டினும் +2 தான் எனக்கு இங்கே இருக்க போகுது. அதாவது இந்த நம்பர்ஸ் இந்த 6, 5, 6 தான் எனக்கு தேர்ட் டிஜிட்டில் வரப்போகுது, கரெக்டாக? அப்போ அதை காட்டிலும் இங்கே 2 கூட இருக்கு, கரெக்டாக? அப்போ 5, 6 மட்டும்தான் இங்கே வர பாசிபிள் லாஸ்ட் டிஜிட் பார்க்கும்போது. அப்போ இதில் நான் 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம்னு வச்சா இதை விட இங்கே 2 கூட இருக்கும். அப்போ இது என்னவா இருக்கலாம்? 7ஆ இருக்கலாம், இல்லைன்னா 8ஆ இருக்கலாம், கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 தான் பாசிபிலிட்டியே. ஃபஸ்ட்டு நான் 7 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதோட டிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்னு சொல்லியிருக்காங்க, ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. 9 - 7 2, கரெக்ட்? எனக்கு ப்ரைம் நம்பர் வருது. ஆனால் எனக்கு இந்த 3 பாசிபிலிட்டி தான் இந்த 2, 3ல உட்கார வாய்ப்பு இருக்கு, கரெக்டா? அப்போ இங்கே நான் என்ன பாசிபிள் கொடுத்துருக்கேன்? இப்போ 5ன்றதை இங்கே பிளேஸ் பண்ணி தான் எனக்கு 9 - 7 இங்கே 2 வந்திருக்கு, கரெக்டா? அப்போ இங்கே 25 மட்டும்தான் வரணும். இந்த 3 பாசிபிலிட்டியில் இங்கே 5 பிளேஸ் பண்ணால் தான் அது +2 7ன்னு வச்சு இதை மைனஸ் பண்ணி தான் இங்கே 2ன்னு போட்டேன், கரெக்டாக? அப்போ எனக்கு 25 வர மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே 25 நான் பிளேஸ் பண்ணால் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ இந்த 5ன்ற பாசிபிலிட்டி கிடையாது, இங்கே 7ம் என்னால் போட முடியாது அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது? எனக்கு இங்கே 6ன்னு கொடுத்தா இங்கே என்ன போடலாம்? +2, இங்கே 8ன்னு போடலாம். அப்போ 9 - 8 என்ன வரும்? 1 அப்படின்னு வரும், கரெக்டாக? அப்போ இங்கே 1 வந்துருச்சுன்னா 6 வருது. எனக்கு 2 பாசிபிள் இருக்கு. ஒன்று இங்கே 16 வரலாம், இல்லைன்னா 36ன்னு வரலாம். இப்போ நான் 16 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சேமாக இருக்கக்கூடாது. ஸோ 16 வராது. கடைசியாக நமக்கு உள்ளது என்னது தான்? 36 தான். இந்த 36 ஃபில் பண்ணிட்டா இந்த கொஸ்டினே
முடிஞ்சுச்சு. ஸோ இது உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 3 6 4 9 8 4 8 3 6 இதுதான் நம்மளோட அந்த பண்டியோட 10 டிஜிட் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ மக்களே, இந்த சம்மை ஒரு தடவை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக திரும்ப சொல்கிறேன். எதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை எந்தெந்த கீ பாயிண்ட்லாம் வச்சு சால்வ் பண்ணணும்னு சொல்லி கவனிச்சுக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செஞ்சோம் தெரியுமா? 9 10 இது எப்படி கிடைக்கும்னா 4th 5th டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9 10 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த 9 10 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் 9 10 ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 5ல் ஒரு நம்பரை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இந்த 4 5 விட இந்த 7th 8th வந்து 1 கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் அ டைமில் நான் என்ன செய்கிறேன், இங்கே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே உட்கார வைக்கணும், இங்கே 4 and 5 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நம்பரை உட்கார வைக்கணும். இந்த நம்பரை காட்டிலும் 1 இந்த 7 8 கம்மியாக இருக்கணும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு நீங்கள் 6 டிஜிட்டை ஃபில் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா எந்த கண்டிஷனுக்கு வரோம்னா 5th 6th டிஜிட்டை சப்ராக்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட் டிஜிட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த கண்டிஷன் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுமே ப்ரைம் நம்பர்னு சொன்னாங்க. ஸோ அந்த கண்டிஷன் பார்க்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் தேர்டு வந்து ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் உள்ள இந்த செகண்ட் டிஜிட் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். இதை பார்க்கும் போது தான் நமக்கு 16 25 36ன்ற மட்டும் பாசிபிள் 3 பாசிபிள் வந்துச்சு. அதை வச்சு இந்த சம்மையை நம்ம முடிச்சாச்சு. ஸோ எல்லாருமே பேசிக்கிட்டே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? கொஸ்டின்ஸ் இது கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்ல. ஸோ இந்த பசில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வர கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் கொடுவீங்க. கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் தி ரோல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா ரோல் நம்பரோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி டிஜிட்ஸ் அப்பியர் ட்வைஸ், எத்தனை டிஜிட் 2 தடவை அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத செகண்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் 1 2 2 6 and 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 and 2 2 6 and 7 இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஆப்ஷன் அங்கே இருக்குது. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், if all the digits of the roll number are arranged in ascending order from left to right, then what is the sum of 5th and 7th digit after rearrangement? இதுக்கும் ஆன்சர்களை போட்டுருங்க. அடுத்து, what is the sum of digits in the prime numbered position of the roll number? roll numberல prime நம்பரோட பொசிஷன், prime numbered பொசிஷனோட சம் கேட்குறாங்க. அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் கீழே போட்டு கமெண்டில் பக்காவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, இந்த பசில் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பசில் நான் எங்கே சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ibbsgate.comல தான் இதை சுட்டேன். ஸோ அதில் நான் டெஸ்ட் சீரீஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதில் உள்ள ஒரு பசில் தான் இது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் வாங்கணும், ஒரு மாட்ரேட் லெவலில் இருக்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் கெய்டில் வந்து டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஓவரால் பேக்கேஜஸும் வச்சுருக்காங்க. ஸோ மக்களே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பசில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பட்டனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மறக்காமல் அந்த டெஸ்ட் சீரீஸை வாங்கி சீக்கிரம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. உங்களிருந்து விடைபெறுவது யான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டின்.